அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மீனராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் அல்லது நவகிரக கோவில்கள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி தரிசனம் செய்ய வேண்டும், பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன, அதே போல் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, நிகழ இருக்கும் மகாலய அமாவாசை என்று நீங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்பது குறித்தான பல தகவல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. ஏழரை சனியுடைய காலமாக இருப்பதால நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள் நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடைபெற்று வருவதால் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் இந்த வாரத்துல வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. ஆனால் 3ஆம் நபர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்று உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் புதிதாக வீடு வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு வாரமா அமைய இருக்குதுங்க. அதே போல் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்துல பூர்வீக சொத்து ஒன்றை நீங்கள் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. சிலர் வழக்குகள்ல சிக்கி நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணால் ஏற்படும் பிரச்சனை கவலையை அளிக்கலாங்க. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போதைக்கு தங்களுக்கு ஏழரை சனி நடைபெறுகிறதுங்க. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. இதனால் அலுவலக பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை உங்களால் திருப்தி செய்ய இல்லாதுங்க. நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு குறைய இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு அவர்கள் கல்வி தகுதிக்கு குறைவான பணியே கிடைக்குங்க. சிலருக்கு அவர்களது விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசினருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளினால் தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூலப்பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்வதால விற்பனையை குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. சந்தைகள்ல நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க. வெளிமாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளிகள் நியாயமற்ற அவர்களுடைய கோரிக்கைகளின் காரணமாக மனதில் தேவையில்லாத சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உருவாகியுள்ள சூழ்நிலையினால பிரச்சனைகள் அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தக்க தருணத்தில் வராதுங்க. இதனால் கடும் பண பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. நியாயமாக கிடைக்கும் என்றிருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது. வருமானம் குறையுங்க. திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு குடும்ப
குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. ஆரோக்கியமும் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கிரக நிலைகள் சரியில்லைங்க. அரசியல் தொடர்பினாலும் நன்மை ஏற்படுவது சந்தேகம் தாங்க. பலரும் உங்களை பற்றி பயன்படுத்திக் கொள்வாங்க. தவிர உங்களுக்கு கை கொடுக்க எவரும் முன்வர மாட்டாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள் பணத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாங்க. நிதி நெருக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற உண்மையை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மட்டும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய ஓரளவு நன்மைகள் ஏற்படுங்க. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். திரைப்பட பிரமுகர்களுடன் உள்ள தொடர்பு உதவிக்கு வராதுங்க. ஜனன கால கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்காவிடில் அத்தகைய மீன ராசினர் அரசியலை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எல்லா விஷயத்திலும் அதிக எச்சரிக்கை கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு அவர்கள் கல்வி தகுதிக்கு குறைவான பணியே கிடைக்குங்க. சிலருக்கு அவர்களது விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மீன ராசினருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளினால் தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூலப்பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்வதால விற்பனையை குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. சந்தைகள்ல நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க. வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளிகள் நியாயமற்ற அவர்களுடைய கோரிக்கைகளின் காரணமாக மனதில் தேவையில்லாத சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உருவாகியுள்ள சூழ்நிலையினால பிரச்சனைகள் அதிகரிக்கும். வர வேண்டிய பாக்கிகள் தக்க தருணத்தில் வராதுங்க. இதனால் கடும் பண பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. நியாயமாக கிடைக்கும் என்றிருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது. வருமானம் குறையுங்க. திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. ஆரோக்கியமும் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கிரக நிலைகள் சரியில்லைங்க. அரசியல் தொடர்பினாலும் நன்மை ஏற்படுவது சந்தேகம் தாங்க. பலரும் உங்களை பற்றி பயன்படுத்திக் கொள்வாங்க. தவிர உங்களுக்கு கை கொடுக்க எவரும் முன்வர மாட்டாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள் பணத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாங்க. நிதி நெருக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற உண்மையை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மட்டும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய ஓரளவு நன்மைகள் ஏற்படுங்க. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். திரைப்பட பிரமுகர்களுடன் உள்ள தொடர்பு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையில் நீராடி பின்பு அல்லது மாலையிலோ அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபமேற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.